வணக்கம் மக்களே. முழுசாக 2 கேரட் எடுக்கிறோம். அதை கடை சீவி போட்டு அதோடு ஒரு 4 லீக்ஸையும் எடுத்து அதையும் சிற வெட்டி போட்டு அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்ததாக ஒரு 10 வெங்காயமும் தேவை. வெங்காயத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 10 வெங்காயம் நல்லா தோலை உரித்து போட்டு ஒரு 10 வெங்காயத்தையும் போட்டு நல்லா சின்ன பவுடர் மாதிரி வெட்டிட்டு அதோட ஒரு 1/2 கிலோ இறால், 1/2 கிலோ நல்ல பெரிய இறாலாக வேண்டி ஒரு 4 முட்டையை உடைச்சி முதல்ல சட்டியில் ஊற்றுறோம். ஊற்றி போட்டு அதுக்குள்ளே இந்த இலை வகை குழிகளை போட்டு பிரட்டி உருட்டி எடுத்து போட்டு அதோட பார்த்திங்கன்னா புரிம்பா இறால் கறியும் வைக்கணும். குழம்பு சும்மா கொதுன்னு கொதிச்சு கொண்டு இருக்குது. அதோட இந்த பிரட்டல் இருக்குதானே, இந்த முட்டை, இந்த லீட்ஸுகள், கேரட்டுகள், இலை குழையெல்லாம் போட்டு அந்த பிரட்டி உருட்டலுக்குள்ள பார்த்திங்கன்னு சொன்னால் பொன்னி அரிசியில் சமைச்ச சோறு, வெள்ளைச்சோறு, பொன்னி அரிசியில் சமைச்ச சோறை போட்டு பிரட்டினால் பாருங்க ஒன்று எப்படி வருதுன்ட்டு. இப்போ நல்லா பாக்கியம் நல்லா பிரட்டுவாள். சொல்லி வச்ச மாதிரிலாம் செய்வாள். சாப்பாடு பார்க்குறதுக்கு வீடியோவில் வடிவெல்லாட்டிக்கும் சாப்பாடு சாப்பிட்டா நல்லா அப்படி ஒரு ருசி. இப்போ இன்னும் கொஞ்சம் சோறை போட்டு சேர்த்து கொண்டு நல்லா பிட்டணும், நல்லா கிளறணும். சுட நல்லா கிளறணும். அப்போ தான் சோறு நல்லா ஆவி வறக்கணும், சேரணும். கறிகள், குழம்புகள், பிரட்டலெல்லாம் நல்லா சோத்தோடு சேரணும். பாக்கியத்துக்கு சொன்னால் கையில் காப்பு போட்டு சமைக்க சொல்லி, அப்போ தான் நல்லா இருக்கும் பார்க்க வீடியோவில். கறியும் கூடுதலாக இருக்கக்கூடாது சோத்துக்குள்ளேன்னு சொன்னால் அது ஒரு குழஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ கறி சோத்தில் பட்டம் படாத மாதிரி அப்படியே பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி அப்படியே கணக்கான பருவத்தில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் சோறு பிரட்டல், மற்ற சட்டியில் குழம்பு கொதிக்குது, கொண்டு இப்போ எல்லாத்தையும் முறைக்கி சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்கல உங்களுக்கு எப்படி தெரிஞ்சோ தெரியாது. ஆனால் இதை சாப்பிட்டா அருமையான ஒரு வீட்டு சாப்பாடு நம்ம சமையல். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் பதிவு.